லட்சுமி, இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் உண்மையிலேயே வந்து பாஜகவினுடைய குரலாக இபிஎஸ் இருக்கிறார்ன்ற விமர்சனம்ன்றது சரியான பார்வையா? இப்போ ஏன் அதை பேச வேண்டிய அவசியம்ன்றதுக்கு பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அல்லது பாஜக விமர்சிக்கிறப்ப இவங்க மௌனமாக இருக்கிறாங்க அந்த புள்ளியில இருந்து அந்த விமர்சனத்தை எடுத்துக்க முடியுமா? இது வந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒரு பக்கமாக திருப்பணும் அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு 2024 தேர்தலுக்கும் வெளியில் வந்துட்டாங்க. இந்த கடந்த ஓராண்டு காலமாக இதிலிருந்து இந்த கூட்டணியில் இருக்க போகிறது இல்லைன்றதை திரும்ப திரும்ப பழனிசாமியும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிரான நிறைய அம்சங்களும் நடந்துகிட்டே இருக்குது. திரும்பவும் அந்த கூட்டணிக்குள்ளே தள்ளுறதுக்கான வேலைகளும் மத்திய அரசாங்கத்திலிருந்தும் அது மற்ற ஃபோர்ஸஸ்லேருந்தும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. அதனால தான் இப்போ இந்த ஏடிஎம்கேல வரக்கூடிய இந்த கன்ஃபியூஷன்ஸும் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த நேரத்தில் இதை பேசுகிறது அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷனுக்கு, அதாவது 2026 தேர்தலுக்கான அந்த டோனை வந்து இன்றைக்கி சிஎம் செட் பண்ணிட்டாரு. எப்படின்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஓர் அணியில் இருக்காங்க, நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்து இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம். அதாவது டிஎம்கே வந்து அவங்களோட இனிமையாக பிஜேபியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவை வந்து அவங்களோட ரைவல் பார்ட்டியாக கூட இங்கே வந்து பார்க்கல. அதனால ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கை இன்னும் டிமினிஷ் பண்ணணும் அப்படின்னா பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அந்த வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிறது இந்த கடந்த 2-3 தேர்தல்களாகவே தெரிஞ்சது தான். அதனால பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக அவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு வங்கி அரசியல்ல அது வந்து திமுக யதார்த்தத்தில் அந்த மனநிலைக்கு இருப்பாங்களா மக்கள்? இல்ல, இது வந்து யாரு திமுக எதிர்த்தாலும் அவங்க வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குன்றது. பி டீம்ங்கிறது வந்து வேற, அது பி டீம்னு சொல்றதும் இப்ப நேரடியாக டப்பிங் வாய்ஸ்ன்னு சொல்றதும் வேறாக தான். அதுல என்ன வேறுபாடு? ஏன்னா பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2-3 அம்சங்கள் சமீபத்துல பட்ஜெட்டுக்கு எதிராக எல்லா கட்சிகளுமே குரல் கொடுத்தாங்க, எல்லா கட்சிகளுமே பேசினாங்க, மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறதுன்றது பேசினாங்க. ஆனால் டிஎம்கேவோட அந்த எவ்வளோ ஹார்ஷான ஒரு டோன் இருந்ததோ அது வந்து அதிமுகவினுடைய அறிக்கையிலோ அல்லது வந்து வேறு எந்த கட்சியினுடைய அறிக்கையிலையோ அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கலை. இன்னொன்று இதை தாண்டி வந்து இன்னொன்று இப்போ வந்து டெல்லி எலெக்ஷனுக்கு இந்தியா பிளாக்குக்கு கிடைச்ச சம்மட்டி அடி அப்படின்னு சொன்னார். இந்தியா பிளாக் அங்கே கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை, அந்த கூட்டணியே அங்கே இல்லை. காங்கிரஸ் தனியாக, ஆம் ஆத்மி தனியாக இருந்தாங்க. இங்கேருந்து திமுக வந்து போய் பெரிய அளவில் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் செய்யவும் இல்லை, அல்லது இந்தியா கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளோ வந்து காங்கிரஸுக்கோ ஆம் ஆத்மிக்கோ டெல்லியில் போய் பிரச்சாரம் செய்யலை. இப்போ அந்த எலெக்ஷன் சினாரியோவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அப்போ வந்து இது இந்தியா பிளாக்கு கிடைச்ச சம்மட்டி அடின்னு சொல்லும்போது பிஜேபி என்ன டோனில் பேசுவாங்களோ அதே டோனில் தான் பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கார். இது ரெண்டையும் தான், அதாவது சிஎம் இன்னைக்கு பேசுறது பிஜேபியை நோக்கி அதிமுகவை நகர்த்துகிறார் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக தான் அதிமுக செயல்படுகிறதுன்ற இடத்துல கொண்டு போய் வச்சாதான் 2026க்கான அந்த டோனை வந்து செட் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை முடிவு செய்ய முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிப்பதா வேண்டாமா அல்ல இப்படியே உறுதியா சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க கன்ஃபியூஷன் சமீபமா இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக அதிமுகவில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து டெல்லியில இருந்து இருக்கா இல்லை இங்கே லோக்கல்ல இருக்க சென்ட்ரல் பார்ட்டியில இருந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சக்தி இயங்க கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய இடத்துல தான் அதிமுக இன்னமும் இருக்கிறது. கூட்டணி நீங்கள் இன்னொன்றும் பார்க்கணும், 2023 செப்டம்பரில் வெளியில் வரும்போது நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க. அந்த மெகா கூட்டணி அமைக்கவும் இல்லை. இன்னைக்கு வந்து கூட்டணியில் இருக்க தேமுதிகவும் நீடிக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் திடீர்னு வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி அப்படின்றாங்க. ஏன்னா அதிமுக வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ராஜ்யசபா சீட்டை உங்களுக்கு கொடுக்க போறோமா இல்லைன்னு டிஎம்கே வந்து கமல்ஹாசன்ட்ட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதிமுக தரப்புல இருந்து எதுவுமே நடக்கலை. இன்னும் காலம் இருக்குன்னு சொல்லலாம், நீங்க ஜூலை வரைக்கும் டைம் இருக்கு, இன்னும் 4 months இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கூட்டணி அப்படின்ற வரும்போது அதிமுகவால் எந்த முடிவும் எடுக்க முடியல. வெளியில இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிமுகவும் விஜயும் கூட்டணி அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால்
அந்த ஓட் பேங்கை அதே 30%, அதாவது ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்த அந்த 30% கொண்டு வருவதற்கு என்ன வழி அது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து மாநில கட்சியை எதிர்க்கிறது தானே அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இருக்குது. அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறத விட மாநிலத்துல கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அந்த புள்ளியில பார்க்க முடியாது. ஏடிஎம்கேன்றதே ஆன்டி டிஎம்கே தாங்க. அது அந்த அடிப்படையில துவங்கப்பட்டது தான். அதாவது கருணாநிதி எதிர்ப்பாக தான் எம்ஜிஆர் வந்து கலைஞருடைய எதிர்ப்புல தான் தொடங்குறார் எம்ஜிஆர். அப்போ இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா ஏடிஎம்கேஸ் பவர் வாஸ் மசில்டு பை த பிஜேபி. இதை வந்து நம்ம ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதை வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஒரு கட்டத்திலையும் அது இன்னமும் கண்டினியூ ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஏன் கண்டினியூ ஆகணும்? இப்போ சில கெயின் இருக்கும் இல்லையா அதுல. இப்போ இந்த இடத்துல நம்ம மாநில கட்சியா தான் நம்ம வந்து பிரதமர் வேட்பாளருக்கு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம கிட்ட எம்பியும் இல்ல, அல்லது நம்ம தேசிய அளவுல கோலோச்சுவதற்கான அவசியம் இல்லைன்னு நினைக்கலாம். அதிமுகவினுடைய பார்வையில மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா சரியா இருக்காது. இதை பிஜேபியினுடைய பார்வையிலையும் நீங்க பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த வெறும் இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏக்களும் திரும்பவும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அல்லது இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிமுக மாதிரியான ஒரு கட்சி தேவை. போன லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க வாங்கின அந்த கூட்டணியை வச்சு அதே 19% வாங்கினாலும் இந்த 4 எம்எல்ஏஸ் வரப்போறது கிடையாது. அதுவும் இந்த பகுதிகளில் இருந்து இப்போ எங்கெல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்களோ அந்த பகுதிகளில் இருந்து வரப்போறது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக கட்டாயம் தேவை. இல்லை, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் பாஜகவை அதிமுக எதிர்க்கணும்? அதற்கான அவசியம் என்ன? ஒருவேளை பாஜக எதிர்த்தா ஓட்டு வங்கி அதிகமாகுன்ற ஒரு கால்குலேஷன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட், ஆன்டி மோடி சென்டிமெண்ட் உண்டு. ஆனா இது வந்து 2021 காலகட்டத்திலையும் 2019 காலகட்டத்திலையும் இருந்தது போல அதே அளவு தான், அதே பர்சன்டேஜ் தான் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. மேபி அடுத்த எலெக்ஷன்ல மாறலாம். ஏன்னா போன எலெக்ஷன்லயே அது கொஞ்சம் பெரிய அளவுல மாறிடுச்சு. இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி ஜெயலலிதா பீரியட்ல ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்த போது அதிமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி இப்போது இல்லை. அதே அந்த 30% எல்லாம் இப்போ வந்து இல்லை. தனி கட்சியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையும் இன்றைக்கு அதிமுக கிட்ட இல்லை. அப்போ அவங்களுக்கு கூட்டணி என்பது அவசியம். கூட்டணி யாரோட? நீங்க வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருமே இப்போ வெளியில வரப்போறது கிடையாது. ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்களுக்கும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் சமிக்கைகள் அனுப்பப்பட்ட காலமெல்லாம் உண்டு. ஆனால் இப்போது அவங்க அதிமுக வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஆரம்பத்தில் இருந்து, அதாவது 2023 பிறகு அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. மோடியோடவோ அல்லது பிஜேபியோடவோ பயணித்தால் அது அதிமுகவுக்கு பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து வேண்டான்ற முடிவை இல்ல. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வாக்கு வங்கி இல்லை, அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பாஜக இல்லாத விஜயோ அல்லது வந்து தேமுதிக, அதிமுக இதை வச்சு புதிய தமிழகம் கட்சி இதை வச்சு ஒரு அதற்கான முயற்சிகள் 2024 தேர்தலில் அதற்கான முயற்சிகள் பெரிய அளவில் நடந்தது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அல்லாமல் மற்ற எல்லா கட்சிகளையும் வைத்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தார், நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம். அதற்கான முயற்சிகள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்தது. ஆனா அந்த முயற்சிகள் பெரிய அளவுல பலன் கொடுக்கல. ஏன்னா பாமக வந்து என்டிஏல இருந்துட்டாங்க. அதே போல ஒரு சில கட்சிகளும் என்டிஏலேயே வந்து பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு அங்கே இருந்துட்டாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்ச அந்த மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இல்லை அந்த என்டிஏ அலையன்ஸை திரும்பவும் ஏடிஎம்கே வந்தாங்க அப்படின்னா கூட அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பிஜேபிக்கு பழைய ஸ்ட்ரென்த் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. அப்போ பாஜகவினுடைய நிலைப்பாட்டை இவங்க ஆதரிக்கிறாங்க அல்லது விமர்சிக்காம இருக்கிறாங்க. அப்படின்றப்போ கூட்டணி தர்மத்தினுடைய அடிப்படையில் அவங்க பேசாம இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியில வந்து நிற்கும் பொழுது அவங்க ஏன் டப்பிங்ன்ற இடத்தை நோக்கி ஏன் அதிமுகவை நகர்த்தி கொண்டு போய் நிற்கணும்? அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா பார்ட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ் ஒரு பக்கம், இப்போ வந்து செங்கோட்டையனுடைய ரிபெல்லியன், அதற்கு வந்து வரக்கூடிய எதிர்வினைகள் இன்னைக்கு வரைக்கும் அதை மற்றவங்க தான், அதாவது ஆர்பி உதயகுமாரோ இல்லை செல்லூர் ராஜுவோ இல்லை கேபி முனுசாமியோ தான் பேசுகிறாங்களே தவிர இது வரைக்கும் அதை பற்றி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை பொதுச் செயலாளர் என்கிற முறையில். இதுவே ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரிபெல்லியன் இருந்ததாகவும் எனக்கு தெரியல. அப்படி ஒரு ரிபெல்லியன் இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் அது இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அதை பற்றி எந்த எதிர்வினைகளுமே இல்லை. வரக்கூடிய செய்திகள் எல்லாமே டெல்லியில் மீண்டும் வந்து அவரோட ஓவர்ச்சர்ஸ் வந்து, அதாவது
திரும்ப சந்திப்பதற்கான டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி தலைமையை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து நிறைய முயற்சிகள் செய்யப்பட்டதாகவும் அவர் மகன் கூட டெல்லிக்கு போயிருந்தார் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் நிறைய வந்தது. இதை அதிமுக தரப்பிலிருந்தோ அல்லது அவருடைய தரப்பிலிருந்தோ யாருமே இது வரைக்கும் மறுக்கவும் இல்லை. மறுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை பாஜகவை இந்த நேரத்துல எதிர்த்து பேசணும்னா கட்சியை உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. வந்து நீங்க இத வந்து துண்டா இந்த இடத்துல மட்டும் விட்டுறீங்க. அதாவது செங்கோட்டையனோட ரெபெல்லியனோ இல்ல வந்து இந்த டெல்லி சந்திப்புகளோ அப்படியே அந்த துண்டா விட்டுற வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நடந்த அவர் சம்மந்தி வீட்டில் நடந்த ரெய்டு, அதுக்கு முன்னால இளங்கோவன் உடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல நடந்த ரெய்டு, இதெல்லாமே எடுத்துக்கணும். ரெண்டாவது 2021 தேர்தலுக்கு முன்பு, அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு நிறைய ஹைவே கான்ட்ராக்டர்ஸ் வீட்டில் எல்லாம் நடந்தது ரெய்டு. எல்லாமே ஐடி ரெய்ட்ஸ் நடந்தது. எல்லாம் ஐடி ரெய்டோட நின்று போச்சு. இடி எங்கேயுமே வரல. அது எல்லாமே இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. திரும்பவும் இடி ரெய்ட்ஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு பிறகு மாற்றங்கள் நிறைய வரலாம். பேசலாம்.